தமிழாள் உன் புகழ் பாடி தேவானான் தினம் வாழ வருவாயே திருநாயகா. வரம் தருவாயே உருவானவா. தமிழாள் உன் புகழ் பாடி தேவானான் தினம் வாழ வருவாயே திருநாயகா. வரம் தருவாயே உருவானவா. எனைச் சூழும் துன்பங்கள் கணையாக வரும்போது துணையாகி என்னை ஆழ்வவா. எனைச் சூழும் துன்பங்கள் கணையாக வரும்போது துணையாகி என்னை ஆழ்வவா. மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு, மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு குணமாக்க வருவாயப்பா. என்னை உனதாக்கி அருள்வாயப்பா. தமிழால் உன் புகழ் பாடி தேவானான் தினம் வாழ வருவாயே திருநாயகா. வரம் தருவாயே உருவானவா. உலகெல்லாம் இருளாகி உடனுள்ளோ சென்றாலும் வழிகாட்டும் மொழியானவா. உலகெல்லாம் இருளாகி உடனுள்ளோ சென்றாலும் வழிகாட்டும் மொழியானவா. நீதானே எனக்கெல்லாம் நினைவெல்லாம் நீதானே. நீதானே எனக்கெல்லாம் நினைவெல்லாம் நீதானே. நாதாவுன் புகழ் பாடுவேன். என்னை நாளெல்லாம் நீ ஆளுவாய். தமிழால் உன் புகழ் பாடி தேவானான் தினம் வாழ வருவாயே திருநாயகா. வரம் தருவாயே உருவானவா. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை, நம்ம எல்லோருமாக இணைந்து வந்திருக்கக்கூடிய இந்த பலியில் ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிக்க அழைப்பு தருகிறார். அந்த அழைப்பினை உணர்ந்து பயணிக்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவரிலே நிறைவு காண நாம் ஜெபிப்போம். இந்த திருப்பலியில் பின்வரும் கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். அருள் லட்சுமி ஒப்புக்கொள்ளக்கூடிய நன்றி திருப்பலி இன்று தனது முதலாவது பிறந்தநாள் காணுகிற நம்முடைய பேரன் ஜோ ஆதிஸ், இறைவன் இதுவரை செய்திருக்கக்கூடிய அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் அவனை காத்து வழிநடத்தியதற்கு நன்றியாகவும் தொடர்ந்து அவனுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் உடைக்கும்படியாகவும் மகன் ரமேஷ் அனுசியா இவர்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாகவும் செய்யும் தொழிலை ஆசீர்வதிக்கும்படியாகவும் பெரிய மகன் மருமகளை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாக பேரன் ஸ்டோனிஸ் நல்லபடியாக உடல் உள்ள சுகத்தோடு வளரும்படியாகவும் ஞானமுள்ள குழந்தையாக வளரவும் தொடர்ந்து இறை ஆசிரியர் குடும்பத்திலே எப்போதும் தங்கியிருக்கும்படியாகவும் உனது அந்தோடியார் வழியாக நம்மை பதியிலே வேண்டிக் கொள்வோம். சின்னப்பராஜ் சூசையம்மாள் ஒப்புக்கொள்ளக்கூடிய நன்றியிருந்த திருப்பலி இறைவன் நாள் வரை செய்திருக்கக்கூடிய அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து குடும்பத்தை இறைவன் வழிநடத்தும்படியாகவும் மகன் தாமஸ் மைக்கேல் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு நலம் பெற்று தன்னுடைய பணிகளை செய்வதற்கு ஆண்டவதாமே எல்லா பலமும் கொடுக்கும்படியாகவும் இந்த நாளில் அவர்கள் செல்கிற திருப்பயணமானது பாதுகாப்பாக அமையும்படியாகவும் ஆண்டவருடைய கிருபை தொடர்ந்து வழிநடத்தும்படியாக வேண்டிக் கொள்வோம். ருசிகா
ரொசிதா மிக்கேல் அந்தோணி ஒப்புக்கூடக்கூடிய நன்றி திருப்பலி. இந்நாள் வரை இறைவன் செய்திருக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும் அமைதி சமாதானம் இறையருள் வேண்டியும் தனது முதல் பிறந்தநாளை கொண்டாடுகிற பேரன் ரித்தி ஆகாஷ் சென் அந்தோணி இவரை நிறைவாய் ஆசிர்வதிக்கும்படியாகவும் நல்ல உடல் உள்ள சுகத்திற்காகவும் பேர குழந்தைகள் கல்வி ஞானத்தில் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கும்படியாகவும் மகன் மகள் குடும்பத்தை இறைவன் ஆசிர்வதிக்கவும் கால்நடைகளுக்கு நல்ல சுகம் கிடைக்கும்படியாகவும் விவசாயம் செழித்து வளரவும் பயிர்கள் நல்ல விளைச்சலை தரும்படியாகவும் ஊரில் நல்ல மழை பெய்யும்படியாகவும் அந்தோணியார் வழியாக அமைப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். சேசு மிக்கேல் ஸ்டெல்லாவை போடக்கூடிய மரித்தோர் 16வது நாள் நினைவு திருப்பலி. குடும்பத்தில் மரித்த அப்பா அலங்காரம், அம்மா சுசேயம்மாள், மிக்கேல், அந்தோணியம்மாள் இவர்கள் மற்றும் யார் நியாத அன்மாக்களுக்காகவும் வேண்டுவோம். இயேசு மிக்கேல், வியாகப்பன், ஜான் ஜோசப், ஸ்டெல்லா, அருட் சகோதரி அந்தோணியம்மாள் குடும்பத்தினர் ஒப்பு கொடுக்கக்கூடிய மரித்தோர் 16வது நாள் நினைவு திருப்பலி. குடும்பத்தில் மரித்த அப்பா அலங்காரம் அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் மற்றும் அம்மா சுசேயம்மாள் அவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் யார் நியாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோம். மரிய சுசை ஸ்டெல்லாவை போடக்கூடிய மரித்தோர் 16வது நாள் நினைவு திருப்பலி. குடும்பத்தில் மரித்த அப்பா அலங்காரம், சுசேயம்மாள், மிக்கேல் அந்தோணியம்மாள், புனமாலை, ஜெயசிலி, அற்புதம், அந்தோணிச்சாமி, ஜோசப் சிங், அருட்தந்தை ஜோசப் அனூர் ஆகியோருடைய ஆன்மாக்கள் இறைவனுக்கு இளைப்பாற்றிடையும்படியாகவும் யார் நியாத ஆன்மாக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். கன்னிமரியால் ஒப்பு கொடுக்கக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி. கணவர் வேதமுத்து மரித்த 3ஆம் ஆண்டு நினைவு நாளில் அவருடைய ஆன்மா இறைவனுக்கு இளைப்பாற்றி அடையும்படியாகவும் மகன் வர்க்கீஸ் ஆன்மா இறைவனுக்கு இளைப்பாற்றி அடையும்படியாகவும் மற்றும் குழந்தை சாமி, கோயிலம்மாள், யாகப்பன், மிக்கேல் அந்தோணி மற்றும் யார் நியாத ஆன்மாக்களுக்காகவும் இப்பலியில் வேண்டுவோம். இயேசுவின் திரு இருதய அன்பிய குடும்பங்கள் இணைந்து ஒப்புக்கூடிய 16வது நாள் நினைவு திருப்பலி. கிறிஸ்துவுக்குள் மரித்த அலங்காரம் அவர்களுடைய ஆன்மா இறைவனுக்கு இளைப்பாற்றி அடையும்படியாகவும் அன்பியத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நியாத ஆன்மாக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். தினேஷ்குமார் ஆனந்த் ஒப்புக்கூடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி. குடும்பத்தில் மரித்த தனது தந்தை மிக்கேல் அந்தோணி அவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் மேலும் மரித்த வியாகப்பன், அன்னம்மாள், சபரிமுத்து, மரிய மிக்கேலாள், இயேசு, மரிய அந்தோணியாள், சபரிமுத்து, மிக்கேலம்மாள் ஆகியோருடைய ஆன்மாக்கள் இறைவனுக்கு இளைப்பாற்றி அடையும்படியாகவும் யாரும் நியாத ஆன்மாக்களுக்காகவும் நம்மை பலியிலே வேண்டிக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களை, இக்கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைத்து இறைவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருள நாம் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதங்களிலே கடவுளுக்கு உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியுமாகுக. புகழுகின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இணங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே,
செம்மறி தந்தை நின்று நிரந்தரமாக உரித்த இறைவன் மகனே நீ உலகின் பாவம் போக்குபவரே நீரம் மீது இறங்குவீர் உலகின் பாவம் போக்குபவரே எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீர் எம் மீது இறங்குவீர் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ளே இல்லாமல்ல இறைவா, மனித குலத்தை ஒப்புரவாக்குவதற்காக நீர் நிறுவிய உடன்படிக்கையில் பாஸ்கா மறைபொருளை எங்களுக்கு தந்தீரே. நாங்கள் அறிக்கையிட்டு கொண்டாடுவதை செயல்களில் வெளிப்படுத்த எங்கள் உள்ளங்களை தூண்டி எழுப்ப வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இயேசுவில் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. அந்நாட்களில் பேதுருவும் யோவானும் மக்களோடு பேசிக்கொண்டு இருந்தனர். அப்போது குருக்களும் சதுசேயர்களும் கோவில் காவல் தலைவரும் அங்கு வந்தார்கள். அவர்கள் மக்களுக்கு கற்பித்ததையும் இறந்தோர் இயேசுவின் மூலம் உயிர்த்தெழுவர் என்று அறிவித்ததையும் கண்டு எரிச்சல் அடைந்து அவர்களை கைது செய்தனர். ஏற்கனவே மழையாகிவிட்டதால் மறுநாள் வரை காவலில் வைத்திருந்தார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை கேட்ட பலரும் நம்பிக்கை கொண்டனர். இவ்வாறு நம்பிக்கை கொண்ட ஆண்களது எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. மறுநாள் தலைவர்களும் மூப்பர்களும் மறைநூல் அறிஞர்களும் எருசலேமில் ஒன்று கூடியிருந்தனர். அவர்களுடன் தலைமை குருவான அன்னாவும் கயபா, யோவான், அலெக்சாந்தர் ஆகியோரும் தலைமை குருவின் குடும்பத்தை சேர்ந்த அனைவரும் கூடியிருந்தார்கள். அவர்கள் திருத்தூதர்களை நடுவில் நின்று, நீங்கள் எந்த வல்லமையால் அல்லது எந்த பெயரால் இதனை செய்தீர்கள் என்று வினவினார்கள். அப்பொழுது பேதுரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு மறுமொழியாக கூறியது, மக்கள் தலைவர்களே, மூப்பர்களே, உடல் நச்சமிருந்த இவருக்கு நாங்கள் செய்த நற்செயல் எப்படி நிகழ்ந்தது என்பதை குறித்து நாங்கள் இன்று விசாரணை செய்யப்படுகிறோம். நாசரேத்து இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நம்முடன் இருக்கிறார். இது உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும். நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார். இந்த இயேசுவை உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல், ஆனாலும் முதன்மையான மூளைக்கல்லாக விளங்குகிறார். இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரின்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இமை பொழுதேனும் என்னை பிரியாமல் காக்கும் நல் தேவனாக எல்லாமும் தந்து என்னோடு இருக்கும் இயேசுவே வாழ்க வாழ்க, இயேசுவே வாழ்க வாழ்க, இயேசுவே வாழ்க வாழ்க. இமை பொழுதேனும் என்னை பிரியாமல் காக்கும் நல் தேவனாக
பிறக்கின்றது. இயேசுவே உமது பெயரைச் சொன்னாலே இதயத்தின் கவலைகள் மறையுதையா. நெஞ்சினில் உமையை நினைக்கின்ற போது உள்ளத்தில் அமைதி பிறக்கின்றது. நலம் தரும் நல்லவரே, எழுந்திங்கு வாருமையா. குறையில்லா புது வாழ்வு தருபவன் நீரல்லவா. ஆயிரம் ஆயிரம் பாடல்கள் பாடி ஆண்டவா உம்மை துதிக்க வந்தே. இமை பொழுதேனும் என்னை பிரியாமல் காக்கும் நல் தேவனாக, எல்லாமும் தந்து என்னோடு இருக்கும் இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே வாழ்க வாழ்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம் மகிழ்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 21 இறைவார்த்தைகள் 1 முதல் 14 முடிய. பின்னர் இயேசு தம் சீடருக்கு திபேரிய கடல் அருகே மீண்டும் தோன்றினார். அவர் தோன்றியது இவ்வாறு: சீமோன் பேதுரு, திதீம் எனப்படும் தோமா, கலிலேயாவில் உள்ள கானாவைச் சேர்ந்த நத்தனியேல், செபதேயுவின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்களுள் வேறு இருவரும் கூடியிருந்தனர். அப்போது சீமோன் பேதுரு அவர்களிடம், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று போய் படகில் ஏறினார்கள். அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏற்கனவே விடியற்காலை ஆகியிருந்தது. இயேசு கரையில் நின்றார். ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள். அவர், படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே வீசினார்கள். மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. இயேசுவின் அன்பு சீடர் அதைக் கண்டு பேதுருவிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர்தாம் என்றார். அதை கேட்டவுடன் தம் ஆடையை களைந்திருந்த சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார். மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்து கொண்டு படகிலேயே வந்தார்கள். அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலைவில் இல்லை, ஏறக்குறைய 100 மீட்டர் தொலைவில்தான் இருந்தார்கள். படகை விட்டு இறங்கியவுடன் கரியினால் தீ மூட்டியிருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள்.
அங்கு அப்பமும் இருந்தது. இயேசு அவர்களிடம், நீங்கள் இப்போது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி வலையை கரைக்கு இழுத்தார். வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன. அவற்றின் எண்ணிக்கை 153. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களிடம், உணவருந்த வாருங்கள் என்றார். சீடர்கள் எவரும், நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை. ஏனெனில் அவர் ஆண்டவர்தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார். மீனையும் அவ்வாறே கொடுத்தார். இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்போது 3ஆம் முறையாக தோன்றினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உயிர்ப்பின் காலத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். பாஸ்கா காலம் என்று கொண்டாடப்படுகிற இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் இயேசு உயிர்த்து தன்னுடைய சீடர்களுக்கு தோன்றுகிற நிகழ்வுகளை நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் அப்படி ஒரு செய்தியைத்தான் நாம் வாசிக்க கேட்டோம். இந்த நற்செய்தி பகுதி நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி என்ன என்பதனை உங்கள் அனைவரையும் தியானிக்க அன்போடு அழைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நற்செய்தி பகுதியும் லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரம் 1 முதல் 11 முடிய இருக்கக்கூடிய வசன பகுதியும் இரண்டும் அப்படியே ஒரே மாதிரியாக நடக்கக்கூடிய நிகழ்வாக இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். பாருங்கள், முதல் சீடரை அழைக்கிறார். அப்படி அழைக்கிற போது பேதுருவினுடைய படகு, அவர் படகிலிருந்து இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தனர். அதில் சீமோனுடையது ஒன்று. இயேசு கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி சொன்னார். ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொன்னார். அப்போது நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் கிடைக்கவில்லை என்று அவர் சொன்னார். ஆனாலும் முதல் சொற்படியே போடுகிறேன் என்று சொன்னார். அப்படி செய்தபோது பெருமளவு மீன்பாடு கண்டது. அவர் இயேசுவை கண்டு கொண்டார். யோவான் நற்செய்தி 21வது அதிகாரத்தை எடுத்து வாசியுங்கள். இன்றைக்கு நமக்கு சொல்லப்பட்ட நற்செய்தி பகுதியும் அதே போல பேதுரு மீன்பிடிக்க போனார். மீன்பிடிக்க போன இடத்துல நடக்கக்கூடிய நிகழ்வு என்ன? மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. இயேசு அங்கு தோன்றி பிள்ளைகளை மீன் கிடைக்கவில்லையான்னு கேட்கிறார். படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள் என்று சொல்கிறார். மீன் கிடைக்கிறது. அவர்கள் வலையை இழுத்து கொண்டு படகிலேயே வந்து சேர்கிறார்கள். இந்த காட்சியெல்லாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, முதலில் நடக்கக்கூடிய நிகழ்வு என்ன? இரண்டாவது நடக்கக்கூடிய நிகழ்வு என்ன? இரண்டிற்கும் இருக்கக்கூடிய ஒப்புமை என்ன? அதில் அதனுடைய வேறுபாடு எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த பகுதியை நாம் புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நினைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, முதல் பகுதி இயேசு உயிரோடு இருக்கிற போது அழைக்கப்பட்ட பகுதி. இந்த இரண்டாவது பகுதி இயேசு உயிர்த்த பிறகு சீடர்களுக்கு தோன்றுகிற பகுதி. இரண்டு நிகழ்வுகளிலுமே தூய பேதுருனுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க முதல் பகுதியை பார்த்தோம் என்று சொன்னால், இயேசு உயிரோடு இருந்தபோது பேதுரு மீன் பிடித்து கொண்டிருந்தார். ஆண்டவர் அவரை அழைத்தார். பேதுரு பெருமளவு மீன்பாட்டை கண்டு ஆண்டவரை நம்பினார். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்படி நம்பி இயேசுவுக்கு பின்னால் போன காலங்கள், ஏராளமான அனுபவங்கள், பல்வேறு விதமான புதுமைகள், எல்லா காட்சியையும் அவர் கண்டார். இப்ப இயேசுனுடைய உயிர்ப்புக்கு பிறகு பேதுரு மறுபடியும் மீன் பிடிக்க போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு வரக்கூடிய கேள்வியெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, ஏன் அவர் மறுபடியும் மீன் பிடிக்க போனார்?
எதுக்குடா? மறுபடியும் ஏசப்பாவை பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டான். உண்மையிலேயே பெரிய கைதட்டு தட்டுவான் அவனுக்கு, இல்லையா? கைதட்டுவோம். மறுபடியும் ஏசப்பாவை பார்த்து இல்லை, அதாவது சாமியார் கேள்வி கேட்ட உடனே பதில் சொல்லணும், பார்த்தீங்களா? அப்போ எவ்வளவு தூரம் அவன் இன்வால்வ் ஆகி கவனிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறதான் முக்கியமானது. எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீ பாருங்க, இந்த பேதுரு எதற்காக மீண்டும் மீன் பிடிக்க போனார் அப்படின்னு கேள்வி வருகிறார். இந்த கேள்வியை நாம் கேட்கிற போது பேதுருனுடைய உள்ள கிடக்கையை சற்று யோசித்து பார்க்க முடியும். பேதுருனுடைய உள்ள கிடக்கை என்ன? ஆண்டவர் சொன்னார், சேவல் கூமுன் 3 முறை நீ என்னை மறுதலிப்பாய் என்று சொன்னார். அது அப்படி நடந்ததா இல்லையா? நடந்தது. பேதுருனுடைய வாழ்க்கையில் அவர் என்ன சொல்லியிருந்தார்? ஆண்டவரே, யார் உம்மை விட்டு போனாலும் நான் உம்மை விட்டு போக மாட்டேன். அதே மாதிரி ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் எல்லாம் உம்மிடமென்றோ இருக்கிறது என்று சொன்னார். மற்றவங்கெல்லாம் சொன்னதை விடவும் பேதுரு சொன்னது ஏராளம். நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று சொன்னார். இப்படி ஏராளமாக இயேசுவை குறித்து அறிக்கையிட்டவர் அவர். ஆனால் கடைசி கட்டத்தில் இயேசுவை யாருனே தெரியாது என்று மறுதலித்தார். இந்த மறுதலித்த நிகழ்வானது அவர் சொன்னது போலவே நடந்துவிட்டதே என்கிற ஒரு பெரிய வேதனையை, ஒரு உள்ள நெருக்கடியை, ஒரு பெருத்த கவலையை பேதுருவுக்கு ஏற்படுத்தி இருந்தது. அந்த கவலையிலேயே இருந்தவர் என்ன நடக்கிறது என்று சொன்னால், இயேசு உயிர்த்து விட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தியை பெண்கள் வந்து சொல்றாங்க. சொன்ன உடனே வயசான பேதுரு விழுந்தடிச்சு இங்க ஓடுறாரு, கல்லறைக்கு போறார். கல்லறைக்கு போய் நடக்கக்கூடிய நிகழ்வை பாருங்க அன்பார்ந்தவர்களே. யோவான் செய்தி 20வது அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்க. யோவான் செய்தி, அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஒரு இடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. அப்ப பாருங்களேன், இப்ப பாருங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, பேதுரு உள்ள போன உடனே ஒண்ணுமே பேசவே முடியல. மற்றவங்க எல்லாம் சொன்னாங்க, நாங்கள் ஆண்டவரை கண்டோம்னு சொன்னாங்க, எங்களோடு அவர் வந்தார்னு சொன்னாங்க. எம்மாவு வழியில் வந்த சீடர்கள்லாம் என்ன சொன்னாங்க? ஆண்டவரை கண்டோம் என்று சொன்னாங்க. அதே மாதிரி பெண்கள் என்ன சொன்னாங்க? ஆண்டவரை கண்டோம் என்று சொன்னாங்க. ஆனால் பேதுரு என்ன சொல்லியிருக்கணும்? நானும் ஆண்டவரை கண்டேன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஒன்றுமே சொல்லலை. ஏன் பேச முடியலன்னு சொன்னா, நம்ம எவ்வளவு காண அறிக்கையிட்டோம், அவர் சொன்னது மாதிரி ஒன்னா நடந்துட்டு இருக்கு, என்னத்தை பேச? அதான் பாயிண்ட். அவர் சொன்னது மாதிரியே எல்லாம் நடக்கிறது, என்ன பேசுவது என்று தெரியாமலேயே பேதுரு அப்படியே நிலை குலைந்து நிற்கிறார். அப்பதான் அவருக்கு ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. சரி, இனிமே என்ன செஞ்சிட முடியும் நம்மளால? அவர் சொன்னது மாதிரி நடந்து போச்சு, இனிமே அடுத்து என்னன்னே தெரியல அப்படின்னு ஒரு யோசனை வருகிற ஒரு சூழ்நிலையில் தான் பேதுரு என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்த மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்கிறார். பழைய மாதிரி பழைய வாழ்க்கைக்குள்ளாக அவர் நுழைவதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, பல நேரங்களில் நமக்கு இந்த மாதிரியான ஒரு சோதனை வரலாம், நிறைய சோதனை. நம்ம நினைச்சது மாதிரியே ஒன்றுன்னா கடவுள் நமக்கு செஞ்சுட்டு வரும்போது, வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள் ஒவ்வொன்றாக மாறுகிற போது அப்படியே ஒரு நிலையற்ற ஒரு தன்மை ஏற்படுகிறது. இங்கே பேதுருவுக்கு அப்படியே நடக்கிறது. பேதுரு, ஆண்டவர் சொன்னது மாதிரியே நடக்குது, இனிமேல் நம்ம என்ன பேசுறதுன்னு தெரியாம மீன் பிடிக்க போகிறார். அவர் மீன் பிடிக்க போகிற போது அவரோடு சேர்ந்து மற்றவர்களும் சேர்ந்து கொள்கிறார்கள். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இடத்தில் ஆண்டவர் மீண்டும் ஒரு அழைப்பினை பேதுருவுக்கு கொடுப்பதை பார்க்கிறோம். நீ பாருங்க, 3 முறை மறுதலித்தார், 3 முறை ஆண்டவர் அவரை அழைத்தார் என்று பார்க்கிறோம். முதல்ல அவர் சீடராய் வருவதற்கான அழைப்பு, இரண்டாவது இந்த இடத்திலும் பேதுருவுக்கு அழைப்பு, மூன்றாவது நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்கிற அழைப்பு. அந்த 3 முறையும் நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று அழைக்கிற அந்த அழைப்பில் கூட 3 முறை ஆண்டவர் கேட்பார். நீ என்னை அன்பு செய்கிறாயா? மற்றவர்களை விட அன்பு செய்கிறாயா?
நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று 3 முறையும் ஆண்டவர் கேட்கிற அந்த காட்சியை பார்க்கிறோம். ஆக இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கிற போது பேதுருவுக்கு அவருடைய அந்த பணிக்கான அழைப்பு உறுதிப்படுத்தப்படுகிறது. மீண்டுமான அந்த அழைப்பானது பேதுருவை இன்னும் உறுதியாக மாற்றுகிறது என்று பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, முதல் அழைப்பிலை பார்த்தோம் என்று சொன்னால் பேதுரு கிட்டத்தட்ட கடலை விட்டு கரையில் நின்று கொண்டிருந்தார், வலைகளை அலசி கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் படகுல வந்துக்கிட்டே இருப்பார். அந்த வந்து கொண்டிருக்கிற போதே நடக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கும். அப்போ தூரத்தில் 100 மீட்டர் தொலைவில் இயேசு நின்றார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 100 மீட்டர் அப்படின்னு சொன்னால் 1 மீட்டர் 3.25 அடி அப்படின்னு சொன்னால் 100 மீட்டர்னா எத்தனை அடியாக இருக்கும்? அப்போ கிட்டத்தட்ட 300 அடிக்கும் மேலே அவ்வளவு தூரத்தில் இருந்தே அது இயேசுதான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே கடல்ல உடனே குதிப்பார். இது ஏற்கனவே குதிச்சாரா இல்லையா? குதிச்சார். அப்போ குதிக்கும் போது என்ன செஞ்சாரு? ஆண்டவரே நீ காப்பாற்று, நான் செத்துக்கிட்டு இருக்கேன், மூழ்கிட்டு இருக்கேன்னு சொன்னார். இப்போ ஏதாவது சொன்னாரா? எதுவும் சொன்னதா சொல்லப்பட்டிருக்கா? ஒன்றுமே இல்லை. அப்போ பேதுருவுக்கு நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் எல்லாம் ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை ஆண்டவர் மீண்டும் மீண்டும் ஒரு படம் போல அப்படி ஒரு படத்தில் சில நேரங்களில் ஒரு காட்சி அப்படி வரிசைப்படுத்தி சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல மீண்டும் நினைவுபடுத்த காட்சிகளாகவே தான் அமைந்திருக்கு. மீன் பிடிக்க போனார். இங்கே பாருங்க, முதல்ல வலைகளை ஆழத்திற்கு கொண்டு போய் போடுங்கள்னு ஆண்டவர் சொல்லுவார் முதல்ல அழைக்கும் போது. இங்கே அழைக்கும் போது என்ன சொல்றாரு? வலைகளை வலப்பக்கமாக வீசுங்கள் சொல்றார். இப்ப வலப்பக்கமாக வீசுதல் அப்படின்னு சொன்னாலே என்ன? பைபிள்ல வலப்பக்கம்ங்கிறது என்ன? வலப்பக்கம்னா என்ன? இடப்பக்கம்னா என்ன? இடப்பக்கம்னா நெஞ்சு இருக்குது அப்படி அர்த்தமா? இடப்பக்கம் வலப்பக்கத்தில் உள்ளவர்களை பார்த்து என் தந்தையின் ஆசி பெற்ற மக்களே வாருங்கள் என்று ஆண்டவர் அழைப்பார். அப்ப அந்த வலப்பக்கம் வீசுங்கள் அப்படிங்கிறத சொல்லும்போது கடவுளுக்குரிய மக்களை நீங்க வலை வீசி அழைக்கணும், அதுதான் அழைப்பு. அதைத்தான் நம்ம புரிந்து கொள்கிறோம். இடப்பக்கம் அப்படின்னு சொல்லல, ஆனா வலப்பக்கம் வீசுங்கள் என்று சொல்லுகிற போது கடவுளுக்குரிய மக்கள், என் தந்தையின் ஆசி பெற்ற மக்கள் அப்படின்னு நம்ம விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப எல்லா மக்களுக்கும் தீர்ப்பு வழங்குகிற அந்த காட்சியை தான் இந்த இடத்திலே பேதுருவுக்கு சொல்லி அந்த தீர்ப்பை செய்கிற பணியை நீ செய்யணும் அப்படிங்கிற ஒரு அழைப்பு சொல்லி இந்த வலப்பக்கமாக வலைகளை வீசுங்கள் அப்படிங்கிற அந்த காட்சி பேதுருவுக்கு என் மக்களை ஒன்று கூட்டி சேர், என் மக்களுக்கான பணிகளை நீ செய் என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பு கொடுப்பதாக நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்படியாக ஒவ்வொரு நிகழ்வும் தூய பேதுருவுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே மீண்டும் மீண்டும் நடந்த நிகழ்வுகளை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். இப்ப பாருங்க அன்பார்ந்தவர்களே, இறுதி ராவுணவின் போது இயேசு என்ன செய்தார்? உணவை, அப்பத்தை பிட்டு கொடுத்தார். தன்னுடைய அந்த ரசத்தை கொடுக்கிற போது தன்னுடைய பானமாக அவர் கொடுத்தார். எதை செய்து காட்டினாரோ அதை அப்படியே தன்னுடைய உடலாகவும் இரத்தமாகவும் கல்வாரி மலையில் கொடுத்தார். இதெல்லாம் நமக்கு தெரிந்திருக்கக்கூடிய ஒன்றுதான். அதே போல உயிர்த்த ஆண்டவர் சீடர்களுக்கு தோன்றுகிற போது அப்பத்தையும் ரசத்தையும் பிட்டு கொடுத்த போது அவர்களுக்கு என்ன தெரிஞ்சது? அவர்களுடைய கண்கள் திறந்தன அப்படின்னு நம்ம விவிலியத்திலே பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்திலையும் இந்த நிகழ்விலையும் நம்ம என்ன பார்க்கிறோம்? இயேசு மீண்டுமாய் அந்த கரையில் அமர்ந்து உணவு தயாரித்து அவர்களோடு பேசுகிற போது என்ன சொல்கிறார்? உணவு இருந்த வாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்பத்தை பிட்ட போது அவர்களுக்கு என்ன தெரிஞ்சது? கண்கள் திறந்தன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே நடந்த நிகழ்வு தான், ஏற்கனவே கொடுத்த அழைப்பு தான், ஏற்கனவே கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி தான். அப்ப ஒவ்வொரு நாளும் திரும்ப திரும்ப அது நடக்கு. பாருங்க, திரும்ப திரும்ப அது நடக்கு, ஒரே மாதிரியாக நடக்கு. நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம என்ன புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் திருப்பலி நடக்கு. திருப்பலி நடக்கா இல்லையா? ஒவ்வொரு நாளும் திருப்பலி நடக்கு. அப்போ ஒவ்வொரு நாளும் திருப்பலியும் ஒரே மாதிரியா இருக்கா, வேற மாதிரி இருக்கா? வேற மாதிரி இருக்கு. அல்ல, இறைவார்த்தையை பகிர்கிற போது நமக்கு வேற மாதிரி இருக்குது, அப்படிதானா? அந்த ஒரே உடலா, ஒரே ரத்தமா, அல்ல வேற வேற ரத்தமா?
ஒரே ரத்தம் தான், ஒரே அப்பந்தான், ஒரே உடல் தான் இல்லையா? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆனா நீங்க புதுசா மாறுறீங்களா அதே மாதிரி இருக்கீங்களா? நீங்க புதுசா மாறுறீங்களா அதே மாதிரி தான் இருக்கீங்களா? அதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரியா இருக்கும். மாற்றம் என்பது நடக்கல. ஆனா இங்க நடக்கக்கூடிய நிகழ்வுன்னு சொன்னா, பேதுருவுக்கு முதல்ல அழைப்பு கொடுக்கப்பட்ட போது அவர் உணர்ந்த விதமே வேற. அதே போல உயிர்த்த பிறகு ஆண்டவர் பேதுருவுக்கு காட்சி கொடுக்கிற அந்த இடத்துல அவர் மாறுகிற விதமும் வேற. பாருங்க, அப்பெல்லாம் தண்ணியில குதிச்ச உடனே ஆண்டவரே நீ காப்பாத்தும், மூழ்க போறனே உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து சத்தம் போடுறாரு. ஆனா இப்ப கடல்ல குதிச்சாரு, குதிக்கும் போது கேட்டாரா? கூப்பிடல. அப்ப அனுபவம் வேற. நிகழ்வு ஒன்றுதான், அனுபவங்கள் வேறு. திருப்பலி ஒன்றுதான், அனுபவங்கள் வேறு. வார்த்தை ஒன்றுதான், அதை பகிரப்படுகிற விதம் வேறு. பைபிள் ஒண்ணுதான், ஆனா பகிரப்படுகிற விதம் தான் வேறுபடுகிறார். கண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை எவ்வளவு உறுதியாக பற்றி கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு தெரிவு நமக்கு வருகிறது. நினைச்சு பாருங்களேன், நிகழ்வு எல்லாமே ஒண்ணுதான். தினசரி பள்ளிக்கூடத்து தான் போறாங்க பிள்ளைங்க. போறீங்களா இல்லையா? பள்ளிக்கூடத்துக்கு போறீங்களா இல்லையால? தினசரி பள்ளிக்கூடத்துக்கு போறீங்க. தினசரி பள்ளிக்கூடத்துக்கு போறீங்க. ஒரே மாதிரியா தான் நடக்குதா? வேற வேற மாதிரி நடக்கா? வேற வேற மாதிரி நடக்கு. வேற என்னமில்லாமோ நடக்கு இல்லையா? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்ன புரிந்து கொள்கிறோம்னு சொன்னா, ஒரு நாள் நீங்கள் கற்றுக்கொள்கிற அனுபவம் வேறு, இன்னொரு நாள் நீங்கள் கற்றுக்கொள்கிற அனுபவம் வேறு. ஆனால் எல்லா அனுபவத்திற்கும் அடிப்படை ஒன்றே ஒன்றுதான், விவிலியம். ஆண்டவருடைய வார்த்தை தான் மையம். இந்த மையமாக வார்த்தையை கொண்டுதான் அனுபவப்படுகிறோம். பேதுரு முதலில் பட்ட அனுபவம் போல இறுதியில் பட்ட அனுபவம் வேறு. அந்த அனுபவம் போலவே இந்த அனுபவம் அமையவில்லை. அதில் மாற்றாக அவர் வாழுகிறார். அந்த அனுபவம் தான் அவரை உருவாக்குகிறார். அந்த அனுபவத்தில் தான் ஆண்டவருக்குள்ளாக அவருடைய நம்பிக்கை பெருக்கெடுத்து ஓடுகிறார். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்க இதை புரிந்து கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு தடவை ஒரு எக்ஸாம் அட்டன் பண்றோம். நிறைய அரசு தேர்வுக்கான தயாரிப்பு நடந்துகிட்டே இருக்கு. குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 அப்படின்னு சொல்லி தேர்வு நடந்துகிட்டே இருக்கு. நம்ம பிள்ளைங்க முத குரூப் 4 எக்ஸாம் எழுத போகும்போது என்ன செய்வாங்க? ஐயோ என்ன கேட்பான்னு தெரியலையே, எப்படி கேட்பான்னு தெரியலையே, என்னன்னே ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லி தலையை உதறுங்க, கையை உதறுங்க, என்ன செய்யணும்னு தெரியாமல் முழிச்சுட்டே போவாங்க. ஒரு தடவை அட்டன் பண்ணுவாங்க, அது போயிடும். 2வது தடவை அட்டன் பண்ணுவாங்க, அது போயிடும். 3வது தடவை அட்டன் பண்ணுவாங்க, அதுவும் போயிடும். அந்த அன்னைக்கு என்ன செய்வாங்க எல்லாரும்? ரைட்டு, நான் மீன் பிடிக்க போகிறேன், பழைய வாழ்க்கைக்கு போகிறேன், இது நம்மளால் முடியாது, இது என்னால் சாத்தியப்படாது, இதெல்லாம் எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு 1 வேண்டாம், 2 வேண்டாம், 4 வேண்டாம், எதுவுமே வேண்டாம், எவனும் எழுதிட்டு போகிறான், எவனாவது பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த இடத்துல தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பிள்ளைகளே, வலைகளை வலப்பக்கமாக வீசுங்கள், என் பக்கமாக நில்லுங்கள், என் வார்த்தை பக்கமாக நில்லுங்கள், என்னை சார்ந்து நில்லுங்கள் அப்படிங்கிற ஒரு அழைப்பை ஆண்டவர் தருகிறார். அந்த அழைப்பு தான் பேதுருவுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. அப்ப என்ன செய்கிறோம்? நம்ம வலுப்பெறுகிறோம். ஒரே நிகழ்வு தான், இதே போலதானே கேள்வி கேட்பான், இதே மாதிரி தானே பரீட்சை எழுதணும், இதுதானே மெத்தடு. அப்ப நான் என்ன குறைபட்டு இருக்கிறேன், எங்க பிரச்சனை வந்திருக்கு, எனக்கு அந்த பிரச்சனையை நான் எப்படி பார்க்கிறேன் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்துட்டுன்னு சொன்னா நம்ம வலைகளை வலப்பக்கம் வீசிட முடியும். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இல்லைன்னு சொன்னா மறுபடியும் மீன் பிடிக்க போற கதை தான். மறுபடியும் மீன் பிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கக்கூடாது. ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாக அதே உணவை கொடுத்து நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிறார். வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு ஒரே சாப்பாடு தான். ஒரே நாளில் ஒரு நாள் கொடுக்கக்கூடிய சாப்பாடு மாதிரியே மறுநாள் நடக்கும். ஒரு நாள் பிரியாணி வச்சா இன்னொரு நாள் பிரியாணி வருமா வராதா? வந்துடத்தான் செய்யும். அப்போ அதே மாதிரியான உணவு தான். என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டா கூட அதே மாதிரி உணவு தான். அந்த உணவு நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அதே போலதான் தேர்வு, அதுவும் நம்மை உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். அப்படி ஒரு உணர்வு இந்த பலியும் கூட தான். திருப்பலி ஒன்றுதான், ஆனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உருவாகி கொண்டே இருக்கிறீர்கள். அன்பார்ந்தவர்களே, நான் பழைய வாழ்க்கைக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி பேதுரு போகிற போது ஆண்டவர் அவருக்கு அழைப்பு கொடுத்து நம்பிக்கை ஊட்டுகிறார். அந்த பணியை செய்வதற்கான வலிமையை தருகிறார். இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்குமே
அப்படி உணவு கொடுத்து உணவு இருந்த வாரங்கள் அழைப்பு கொடுக்கிறாரா இல்லையா? அம்மா சாப்பிட கூடுவாங்களா கூட மாட்டாங்களா? எப்படி சொல்லி கூடுவாங்க? எப்படா சொல்லுவாங்க அவங்க அம்மா? ஒரு ஷாக் ஆகிட்டியே, அம்மா எப்படி சாப்பிட கூடுவாங்க? டேய் சாப்பிட்றான், சாப்பிட வாங்க, இல்லை சாப்பிட்டு போட்டு சாப்பிடு, நீயே வச்சிருக்கேன், இந்த சாப்பாடு வச்சிருக்கேன், ஏதோ ஒன்று சொல்லுவாங்களா இல்லையா? இயேசு ஒவ்வொரு நாளும் உங்களை உணவருந்த வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் உணவருந்த வாருங்கள் என்று அழைப்பு கொடுப்பது எங்க? திருப்பலி. இங்க வந்தா நாம என்ன செய்யலாம்? வலப்பக்கம் வலையை வீசலாம், இல்லைன்னா என்ன செய்யலாம்? மீன் பிடிக்க போகலாம். பழையபடி மீன் பிடிக்க போறோமா, வலைகளை வலப்பக்கம் வீசுவதற்காக ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அழைப்புக்கு வாரோமா? சிந்திப்போம். காணிக்கை தந்தேனே இறைவா, இதய காணிக்கை தந்தேனே இறைவா, உந்தன் அருளோசை நிறைகின்ற திருக்கோயில் நிழல் தன்னில் காணிக்கை தந்தேனே இறைவா, இதய காணிக்கை தந்தேனே இறைவா. சுளை மலரும் சுவை நீரை போலே எங்கள் மனமே தோயவர் நீதானே, மின்னம் சுடர் சிதறும் ஒளி பூவை போலே எங்கள் இடர் நீக்கும் மேய்ப்பரும் நீதானே, கல்வாரி மலை தன்னிலன்றே உலகை காத்திட உதிரத்தை ஈந்தீரே, அதனால் காணிக்கை தந்தேனே இறைவா, இதய காணிக்கை தந்தேனே இறைவா. வலியோரின் திடம் தன்னை வீழ்த்தி கலங்கும் எளியோனின் தாகத்தை தனித்தீரே, உதிரும் இலை போல வீழ்ந்தோரை தேற்றி அமுத அலையாக பேரருள் தந்தீரே, அன்றே முள்முடி திருக்காயம் ஏற்றே மக்கள் பாவத்தை சுமந்திட வந்தீரே, அதனால் காணிக்கை தந்தேனே இறைவா, இதய காணிக்கை தந்தேனே இறைவா. சுனை மலரும் சுவை நீரை போலே எங்கள் மனமேவும் தோயவர் நீதானே, மின்னல் சுடர் சிதறும் ஒளி பூவை போலே எங்கள் இடர் நீக்கும் மேய்ப்பரும் நீதானே, கல்வாரி மலை தன்னிலன்றே உலகை காத்திட உதிரத்தை ஈந்தீரே, அதனால் காணிக்கை தந்தேனே இறைவா, இதய காணிக்கை தந்தேனே இறைவா. உந்தன் அருளோசை நிறைகின்ற திருக்கோயில் நிழல் தன்னில் காணிக்கை தந்தேனே இறைவா, இதய காணிக்கை தந்தேனே இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த பாஸ்கா காணிக்கைகளால் நிகழ்ந்த உறவு பரிமாற்றத்தை கனிவுடன் எங்களில் நிறைவுக்கு கொண்டு வர உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மண்ணக நாட்டங்களிலிருந்து விடுபட்டு விண்ணகத்தின் மீது விருப்பம் கொள்ளச் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, இக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதி நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே வானகணிகளோடு வந்து சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தேருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமண ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் மொத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். சிறப்பாக இந்த பலியிலே வேண்டுகிற எல்லா குடும்பங்களையும் அவர்களுடைய தேவைகளையும் நம்பிக்கைகளையும் ஆண்டவரை நிதாமே ஆசீர்வதித்து அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை நிறைவேற்றி கொடுப்பீராக. கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியார், இன்னும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் எங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன்.
என் அமைதியே உங்களுக்கு தருகிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நெஞ்சோடு உனை இணைத்து பாடுகின்ற நேரம் உள்ளத்தில் சுனையாகி அன்பாறு ஓடும் தேனாக அருளீரில் நீ கூறு வேதம் மகிழ்வோடு உனக்காக நான் வாழதானம் சசகம கமததனி மதனி நிச சனித நித நித மகம கம கம கச நெஞ்சோடு உனை இணைத்து பாடுகின்ற நேரம் சேயாக நானந்தன் மடி மீது தவழ தாயாக நீ இன்ப தாலாட்டு பாட சேயாக நானந்தன் மடி மீது தவழ தாயாக நீ இன்ப தாலாட்டு பாட ஆனந்த ராகங்கள் கண்களை மூட ஆனந்த ராகங்கள் கண்களை மூட என்னுள்ள மகிழ்வினில் ஆழ்ந்திட துடிக்கும் சசகம கமததனில் மதனி நிச சனித நித நித மகம கம கம கசலெஞ்சோடு உனை இணைத்து பாடுகின்ற நேரம் அருளாளன் உனதன்பு என் நெஞ்சில் என்றும் அழியாத ஊற்றாக உயிரூட்ட வேண்டும் அருளாளன் உனதன்பு என் நெஞ்சில் என்றும் அழியாத ஊற்றாக உயிரூட்ட வேண்டும் இருளா
சசகம கமதனி மதனி நிச சனித நித நித மகம கம கம கச நெஞ்சோடு உனை நினைத்து பாடுகின்ற நேரம் உள்ளத்தில் சுனையாயி அன்பாறு ஓடும் தேனாக அருளீர் நீ கூறு வேதம் மகிழ்வோடு உனக்காக நான் வாழதானம் சசகம கமதனி மதனி நிச சனித நித நித மகம கம கம கச நெஞ்சோடு உனை நினைத்து பாடுகின்ற நேரம். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இன்று மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை நந்தி மன்றாட்டுக்கு பிறகு உடனடியாக நற்கருணை ஆசிரியர் இருக்கும் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நாளை மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை நாளை மாலையில் மாதா கபியில் வைத்து திருப்பலி நடைபெறும் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டு கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ வேண்டுமென்று என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை
நாதரே என் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே. மாறாத பாசம் வைத்தேன் இவ்வேளை துணையாக வாருமே. என் துணையாக வாருமே. மனம் திறந்து பேச மறுரூபமாயிட துணையாக வாருமே. என் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே. கனிந்துருகும் அன்பில் கரையேற்றம் பெறவே துணையாக வாருமே. என் துணையாக வாருமே. கருணை கண் கொண்டு கதியே என்னோடு துணையாக வாருமே. என் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே. அலைபாயும் நெஞ்சம் அது தேடும் தஞ்சம் துணையாக வாருமே. என் துணையாக வாருமே. ஆத்மாவின் ராகம் அது உந்தன் பாதம் துணையாக வாருமே. என் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே 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 என் துணையாக வாருமே. மாண்புயர் யோவரும் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆன அவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமேலும் பல்லகத்தை கொண்ட அப்பமீதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உம்முடைய திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோ. பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோ. அருள்மிகு புனிதரே அந்தோணி எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும் எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும் உன் புகழ் அதிமிக மகிமைக்கே எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக. ஒளியை நோக்கா மலரில்லை நீரை நோக்கா வேரில்லை ஒளியை நோக்கா மலரில்லை நீரை நோக்கா வேரில்லை உன் புகழ் நோக்கா வாழ்வனைத்தும் உன் புகழ் நோக்கா வாழ்வனைத்தும் வாழ்வில்லை அதில் பயனில்லை எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய